அது வந்து நேரடியாக எங்களுக்கு கவனத்தில் வர்றதை தாண்டி வந்து விடுதலை சிறுத்தைகள் மற்ற திராவிட இயக்கங்கள்லாம் அதில் வந்து போராட்டங்களில் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஒழிக்கவும் செஞ்சுட்டு இருக்கிறோம். வெளிப்படையாக அஃபீஸியலாக எங்காவது இருக்குது அப்படின்னா நம்ம கவனத்துக்கு வந்துச்சுன்னா உடனே அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த முறை நாங்கள் வந்து பேசும்பொழுது இந்த மாதிரி இரட்டைக்கோளை எங்காவது இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து கட்டாயம் வந்து இதுக்கு வந்து எந்த தயவுதாட்சணியும் இல்லை. இரட்டைக்கோளை முறை எங்காவது இருந்ததுன்னா அதை நீக்க வேண்டும். அந்த மாதிரியான தீண்டாமையை கடைபிடிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது. இப்போ தான் சமீபத்தில் தான் நான் வந்து இந்த ஒவ்வொரு மலைப்பகுதியாக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். பழங்குடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய கோரிக்கை எல்லாவற்றையும் கேட்டறிந்து ஒவ்வொரு மலைப்பகுதியாக போயிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கல்வராயன் மலைக்கு போயிருந்தோம். அதற்கு முன்பு வந்து ஈரோட்டில் இருக்கிற காளி திம்பம் போயிருந்தோம். ஒன்றாக நாங்கள் வந்து கேட்டறிந்து, அதாவது இதுவரை எந்த அமைச்சரும் வந்து இது மாதிரியான மலைப்பகுதியில் அதாவது போக முடியாத மலைக்கு யாரும் போனதில்லை. நாங்கள் போய் அதிகாரிகளோட போய் ஆட்சியரோட போய் அதை வந்து அவருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். சாலைகள் இல்லை அப்படிங்கிறத இப்போ தான் நம்ம வந்து அதை வந்து அவர்களுக்கு ஒரு சிறப்பு கவனம், ஸ்பெஷல் கேர் எடுக்கக்கூடிய ஒரு அரசாக நம்முடைய அரசு இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. கட்டாயம் அதை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம். வைகோ வந்து அந்த மாதிரி விமர்சனத்தோடு ஏன் அப்படி காட்டமாக வந்து விமர்சிச்சிருக்காரு. ஏற்கனவே வந்து கிளைகளே இல்லாத கட்சிக்கு 8 தொகுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அப்பயும் விமர்சிச்சிருக்காரு. தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் மேலே வைகோக்கு என்ன தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கு. அண்ணன் வைகோ அவர்களை நாங்கள் எப்போதும் நேசிக்கக்கூடியவர்கள். அவர் எந்த விமர்சனமும் எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் அவரை எப்போதும் நேசிப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார்.